இப்போவே 25% விஜய்க்கு இருக்குன்னு ஒருத்தன் சொன்னான்னா அது மோசடித்தனம், ஏமாற்றுத்தனம். அதை எந்த பிளேயரும் ஒத்துக்க மாட்டான். அந்த பெர்சன்டேஜ் எடுத்தாதான் 20 25ங்கிறது சார் 5 4 கூட போலாம், 5 4 கூட போலாம், வராமல கூட திரும்பி போயிடலாம். இது ப்ரொமோஷன். அந்த ப்ரொமோஷனை நான் அடிக்கிறேன். திட்டமிட்ட ப்ரொமோஷனை பெரிச்சாலிய வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி அடிச்சு தூக்கி வீசுறேன். ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் இல்ல, என்னாலே தோற்கடிச்சு காட்ட முடியும். 1 to 1க்கு நான் சொல்றத கட்சிகள் தயாரானா என்னால தோற்கடிச்சு காட்ட முடியும். ஸ்டாலினை வீழ்த்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. வாய்ப்பு இருக்குது. ஏன் விடுதலை சிறுத்தைகள் 0.7% ஓட்டு தானே எடுத்திருந்தாங்க. எல்லாம் தோத்து போய் ஒரு காம்பினேஷன் கமிட்டியில் தானே ஜெயித்துட்டு இருக்காங்க. அதுக்கான ஸ்டாலினுக்கு ஜாலரா அடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஒரு காம்பினேஷன்ல ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த காம்பினேஷன்ல உள்ளவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன ஒரு முரண்பாடுகள் இடங்கள் சார்பா வருகின்ற பொழுது அது அந்த விஜய் நோக்கி நகராதா வாய்ப்பு வரலாம். அதை எதிர்பார்த்துட்டு அவர் இருக்கிறாரா விஜய்? விஜய் யாருக்கும் ஸ்ட்ரென்த் கிடையாது. இதே நீங்க ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போது இந்த கருத்தை முன் வச்சுக்கிறாரு. கண்டிப்பா அவருக்கு வந்து ஒண்ணுமே இல்ல, அவர் கூட நிக்கட்டும் பாப்போம். அவருக்கு ரஜினிகாந்த் அவர் வந்து ஒரு அவர் வந்து மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு. பேசுன எல்லா ஆதாரம் கேளுங்க இப்பவும் இருக்கு பேசுன இந்த விஷயம் இருக்கு. தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவர் அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் திரவியம். தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வருது. அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பது ஒரு தோற்றமாக இருக்கலாம். ஆனால் தாக்கம் இருக்கிறது என்பதை பலரும் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அரசியல் களத்தில் உங்களை போன்ற அரசியல் விமர்சகர்கள், அந்த அரசியலை தொடர்ந்து கண்காணிக்கக்கூடியவர், அரசியல் பார்வையாளர்கள் விஜயனுடைய வருகை குறித்து தொடர்ந்து பதிவுபடுறாங்க. அண்மையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் கூட்டணி குறித்த சில விளக்கங்களையும் அவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ நீங்கள் ஒரு அரசியல் பார்வையாளராக தொடர்ந்து அரசியல் கவனிட்டு வரீங்க. விஜய் குறித்த எதிர்மறையான கருத்துக்களை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க சார், அது ஒரு பக்கம் இருக்கணும். ஆனால் இந்த உரையாடல்ங்கிறது வந்து அவருடைய அரசியல் பாதை அப்படிங்கிற அந்த நகர்வை அவர் கரெக்டாக நகர்த்திட்டு போகிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எதிர்மறையான கருத்துங்கிறது பலர் பார்வையில் தொற்றாலும் ஆதாரப்பூர்வமான கருத்துக்களை தான் நான் வச்சுக்கிட்டு இருக்கிறது என் மனச்சாட்சிப்படி 100% உண்மை. சரி, விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. இப்போவே 25% விஜய்க்கு இருக்குன்னு ஒருத்தன் சொன்னான்னா அது மோசடித்தனம், ஏமாற்றுத்தனம். அதை எந்த பிளேயரும் ஒத்துக்க மாட்டான். சரி, அதைத்தான் விஜய் வந்து பணம் கொடுத்து பிராண்டிங் பண்ணுறாரு. அதைத்தான் நான் எதிர்க்கிறேன். இது மோசடித்தனம். சில ஏமாளிகளும் இளிச்சவாயர்களும் இந்த மோசடித்தனத்தை அப்படியே கேரி பண்ணலாம். அலர்ட்டாக இருக்கிறவங்க கேரி பண்ண மாட்டான். அதே மாதிரி நீங்கள் 3வது பெரிய கட்சின்னு உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மோசடி பண்ணீங்க. சவுக்கு சங்கர் இதை மோசடி பண்ணுறாருன்னு ஆதாரம் கொடுக்க முடியுமா? சவுக்கு சங்கர் முன்னாடி ஓடிட்டாரு. கஸ்தூரி சங்கர்கிட்ட அதை கேட்டேன், அவங்களும் ஓடிட்டாங்க. அதன் மாதேஷ் வந்து நீங்கள் சொல்கிறதான் சார் உண்மை, ஆதாரம் இல்லைன்ட்டு போயிட்டாப்புல. இப்போ நீங்கள் கேட்குறது விஜயை பற்றிய இந்த செய்திகள் 2026 எலெக்ஷன் கமிஷன் சொன்னால் நானும் மறுக்க முடியாது, நீங்களும் மறுக்க முடியாது. 8.2 சீமானுக்குங்கிறத சீமானை பிடிக்காதவனும் மறுக்க முடியாது. அதை இக்னோர் பண்ணலாம், கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணலாம், மறுக்க முடியாது. விஜயை பற்றி பொறுத்தவரையில் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு நான் சொல்றது விவரம் உள்ளவங்க, அரசியல் தெரிஞ்சவங்க, அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் 100க்கு 100 ரவீந்திரன் துரைசாமி உண்மையாட்டும் நேர்மையாட்டும் பேசுறான்னு சொல்றாப்புல. அடுத்த வாரம் நான் வந்துடுறேன், உங்க கேள்விக்கு வர்றேன். எதிர்மறையா இல்லைன்னு நான் சொல்லதுக்கு அதே விஜய தமிழிசை கூப்பிடுறது விஜய்க்கு இம்பார்ட்டன்ஸ், நயனார் நாகேந்திரன் கூப்பிடுறது விஜய்க்கு இம்பார்ட்டன்ஸ். அன்புமணி ஒரு பொலிட்டிக்கல் ஆப்ஷனாட்டு விஜய அரசியலில் சாதனை படைக்க வாழ்த்துக்கிறேன்னு சொல்றது விஜய்க்கு இம்பார்ட்டன்ஸ். அன்புமணி விஜய் ஒரு ஆப்ஷனா காட்டிட்டாரு, ஓபிஎஸ் விஜய் ஒரு ஆப்ஷனா காட்டிட்டாரு. நுணுக்கமா அன்புமணியும் ஓபிஎஸும் விஜய ஆப்ஷனா காட்டுறாங்க. பிரியாரிட்டி வேறையா இருக்கலாம், அது ஆப்ஷனே கூட நாளைக்கு மெட்டீரியலைஸ் ஆயிரலாம். பட் இப்போ ஆப்ஷனா காட்டுறாங்க விஜய்ங்கிற உண்மையை நேர்மறையா நான் ஒருத்த மட்டும்தான் சொல்றேன். நேர்மறையா இதை பார்த்துக்கூடிய வியூவர்ஸ், தமிழ்நிலை வியூவர்ஸ், நீங்க எந்த ஊடகத்திலையும் அன்புமணியும் ஐயா ஓபிஎஸ் அவர்களும், அவர் முன்னாள் முதல்வர், அன்புமணி முன்னாள் மத்திய அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து டுபாக்கோ லாபியை ஃபைட் பண்ணவர்.
பான்கி மூனால் பாராட்டப்பட்டவர், மாற்றம் முன்னேற்ற அன்புமணின்னு 5.5% வாக்கெடுத்தவர். அவர் இரட்டை தலைமையா 33% வாக்கெடுத்தவர். ஸோ இவங்க 2 பேருமே விஜய் ஒரு ஆப்ஷன் நாட்டை காட்டுறாங்கங்கிறது விஜய்க்கு ஒரு முக்கியத்துவம் தான். கூட்டணிக்கு வாங்க வாங்க நீ நயினாரும் தமிழிசையும் கூப்பிடுறது விஜய்க்கு முக்கியத்துவம் தான். பட் நாம் தமிழர் சீமான் அந்த மாநாடு நடத்தின அன்னைக்கே சொன்னாரு, தம்பி பலம் நிரூபிக்காத அவன் பின்னாடி அவனும் வரமாட்டான். விஜயகாந்த் ஒரு மக்கள் நல கூட்டணியோட அமைச்சாருன்னா அவர் 8-10-5ன்னு வாக்க நிரூபிச்சாரு, அணி அமைச்சாரு. நீ வாக்க நிரூபிக்கல, அணி அமைச்சிட மாட்டாங்கிற கருத்தை நாம் தமிழர் சீமான் சொல்றாரு. இன்னைக்கு இவர் பெரியார் எதிர்த்துங்க யாரும் நிற்க முடியாதுன்னு சொன்னா இது பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுங்கிறத சீமான் சொன்ன அடுத்த 2 நாள்லயே அவர் அடிக்கிறாரு. எதிர்மறையா அவரும் அடிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் விஜய்க்கு கிடைச்சிருக்குன்னா விஜய் இந்த களத்துல ஒரு பிளேயர் ப்ரூவ் பண்ணல, பட் ஒரு பிளேயரா இருப்பாருங்கிறத எல்லாருமே அக்செப்ட் பண்ணி தான் இந்த களம் போகுது. சரியா நீங்க நிரூபிக்கலன்னு சொல்றீங்க, அது களம் வரும்போது தான் நிரூபிக்க முடியும், அதை யாருமே மறுக்க முடியாது. ஆனா ஒரு புது போர்ஸ் யாரோ ஒரு எக்ஸ் ஒய் அப்படின்னுது இல்லை, ஒரு மக்கள் மத்தியில் அறிமுகமாக இருக்கக்கூடியவர், ஒரு நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர், இன்னும் சொல்லப்போனால் வந்து இளைய தலைமுறைகள்கிட்ட பெரிய அளவில் ஒரு பேர் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நடிகர் அரசியலுக்கு வராரு. இன்னும் சொல்லப்போனால் நானுடைய சினிமாவை விட்டு விலகி வரேன்னு உறுதிப்பாட்டை கொடுத்து வரும் பொழுது இது எல்லாத்தையும் கணிச்சு தானே ஒரு பெர்சன்டேஜ் சொல்லுவாங்க. 20 20 25ங்கிறது சார் 5 கூட போகலாம், 5 கூட போகலாம், வராமல கூட திரும்பி போயிடலாம், வராம கூட ரிட்டர்ன் ஆகி போயிடலாம். சரி, அது எடுத்தா தானே தெரியும். இது ப்ரொமோஷன், அந்த ப்ரொமோஷனை நான் அடிக்கிறேன், திட்டமிட்ட ப்ரொமோஷனை பெரிச்சாலிய வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி அடிச்சு தூக்கி வீசுறேன். சரி, அது எனக்கு அந்த திறமை இருக்குது. நீ நிரூபிச்சுட்டு சொல்லு, நான் மறுக்க முடியாது. சரி, நீ கள்ளக்குறிச்சி சாராய சாவை போய் பார்க்க போன விஜய் என்ன சொன்னீங்க? 50,000 மெம்பர்ஸ் ஆன்லைன் மெம்பர்ஸ் விக்கிரவாண்டியில் இருப்பாங்க, நோட்டா இந்தியாவில் இல்லாத அளவுக்கு விக்கிரவாண்டியில் சாதிக்கும். நீங்க திமுக ஆட்சி நடந்த கள்ளக்குறிச்சி சாராய சாவு திமுக பெரிய பின்னடைவை சந்திக்கும்னு சொன்னீங்க. சீமான் நானும் என் தம்பியும் சேர்ந்தா உதயநிதி ஸ்டாலினை விட்டுருவோமான்னாரு. என்ன நடந்தது அங்க? முன்ன விட போலிங் கூடிட்டு, முன்ன விட திமுகவுக்கு போலிங் கூடிட்டு, டாப் ஆஃப் தி ஆல் விக்கிரவாண்டியில நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. அப்போ உங்களோட 50,000 ஆன்லைன் மெம்பர்ஸ் எங்க போனாங்க? ஒன்று அவங்க பூத்துக்கு வராம இருந்தா முடிச்சிடறேன். ஒரு இடைத்தேர்தலை வச்சு நம்ம ஓட்டு இடைத்தேர்தல் ஒரு அளவுகோல சார், ஒரு அளவுகோல் கிடையாது. என்ன பொறுத்தவரை பலம் நிரூபிக்காதவர்களால ஒண்ணும் முடியாதுங்க. அது ஓகே, அந்த கருத்தை ஏத்துக்கலாம். இல்ல இடைத்தேர்தல் ஒரு அளவு இல்ல இடைத்தேர்தல் முன்னாடியே நான் சொன்னேன், முன்னாடியே நான் சொன்னேன், நாம் தமிழர் சீமானுக்கே சொன்னேன், போலரைசேஷன் தாங்க நடக்கும், விஜய் எல்லாம் இங்க ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேன். முடிஞ்சதும் உதயநிதி ஸ்டாலின் லெப்ட் ஹேண்ட்ல விஜய் அடிச்சு துரத்திட்டாரு. திமுகவுக்கு ஓட்டு பதிவு அவரால் குறைக்க முடியல. இதெல்லாம் உண்மைதானே? கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்க்க போனது உண்மைதானே? நான் போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னது உண்மைதானே? அப்ப கட்சி ஆரம்பிச்சு ஒரு லெட்டர் பேடா இருந்தது உண்மைதானே? இடைத்தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் மாதிரி அவர் கலந்துக்காத உண்மைதானே? சரி, ஓகே, இப்போ நிரூபிக்கப்படலை, அது உண்மை, ஏத்துப்போம். நீங்க இப்ப என்னதான் கணிக்கிறீங்க? இப்போ இந்த ஃபோர்ஸ் எல்லாம் சார் அவங்க ப்ரமோஷன் பண்ணட்டும் வைக்கட்டும், உங்களுடைய கணிப்பு என்னவா இருக்கு? அது வரட்டும், அணி அமைஞ்சாதானே கணிக்க முடியும். இவர் தனிச்சு 214 சார் இப்ப தனிச்சுன்னு சொல்றாரு. நாங்க வந்து எங்க கூட வரலாம், எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் எங்களுடைய கட்சி தலைவர் விஜய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூழல்ல எப்படி தெரியுது? எவ்வளவு நீங்க அன்புமணி இருக்கிறாரு, அன்புமணி விஜய்க்கு ஆப்ஷனை ஓபன் பண்றாரு. விஜயும் அன்புமணியும் சேர்ந்தா உறுதியா சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி வட தமிழகத்தில் 90 தொகுதியில காலி. அன்புமணிக்கு வந்து எடப்பாடி 35 எம்எல்ஏ சீட்டு ஒரு எம்பி சீட்டு கொடுத்து அணி அமைச்சிட்டா வன்னியர் அணி பறையர் அணி போலரைசேஷன் தான் வரும். இவர் எடப்பாடி அலைக்கு பயந்தவன் கடலை குளிக்க முடியாதுங்கிற மாதிரி விக்கிரவாண்டியை பயந்து போனவர் களத்துக்குள்ள வந்தாலும் அடி வாங்குவார், சப்பி போவார். அப்ப என்ன சூழ்நிலை வரும்னு சொல்றதுக்கு முன்னாடி எப்படி ப்ரிடிக்ட் பண்ண முடியும்? நான் தான் சொல்றேன், அன்புமணியும் விஜயும் சேர்ந்தா எடப்பாடி அடிபட்டு போவார். எடப்பாடி அன்புமணிக்கு 35 எம்எல்ஏ ஒரு ராஜ்யசபா கொடுத்தா விஜய் களத்துக்குள்ளே நுழைய முடியாது, சப்பி போவார். சார் அவங்க தொடங்கும் போதே ரொம்ப தெளிவா சொல்றாங்க, எங்களுடைய இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல். அவங்க சொல்றாங்க, அதை நோக்கி தான் அவங்க சொல்றாங்க, அதை நோக்கி தான் நம்ம பயணம் அவங்க சொல்றாங்க. ஆமா சார், அது நான் ஒத்துக்கணும், என்ன கட்டாயம் இருக்கு? நீங்க ஒத்துக்கிட வேண்டாம். போட்டிக்குள்ளே ஒருத்தர் வராதவரை வச்சு நீங்க உங்களால என்ன பண்ண முடிஞ்சது? நீங்க என்ன செஞ்சீங்க? அது வாக்காளருடைய தன்னுடைய தலைவர் வந்து முழுமையா என்னோட கருத்து அதுதான். நின்னா பிஞ்சு போயிருவ, போலீஸ் ஸ்டேஷன்ல அடிபட்டு போயிருவோம். நீ வரல, நான் சொன்னேன், சீமாண்டே சொன்னேன். அது ஓகே, நீங்க கருத்து வர எலெக்ஷன் முன்னே சொன்னேன். கட்சி எப்படி 55% மேல திமுக அணி வரும்னு சொன்னேன், 25 மேல டாக்டரே வருவாருன்னு சொன்னேன்.
அதுக்கு பிறகு தான் சீமான் பாடம் படிச்சாரு. விஜய்ங்கிற நிரூபிக்காதவருக்கு ஓட்டு கிடையாதுன்னு. அது வரை தம்பி தம்பின்னு சொன்னவர் வலமும் போகாம இடமும் போகாம நடுவில் போய் அடிபட்டு விழுந்து போவேன்னு சொன்னாரு. பெரியார் மண்ணில் பெரியாரை மண்ணுன்னு சொன்னாரு. அதே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல அஜித்னா பைக்கு சீமான் மைக்கு, அஜித்னா பைக்கு சீமான் மைக்கு, அஜித்னா பைக்கு சீமான் மைக்குன்னு சொல்லி விஜய் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லி தான் 8% வாக்கு உயர்த்தி 16% வாக்கு எடுத்தாரு. இங்க நானும் விஜயும் சேர்ந்தா உதயநிதி ஸ்டாலின் இது பண்ணிடுவோம்னு சொல்லி 1% வாக்கு தான் கூடிச்சு. இத்தனைக்கும் எலெக்ஷனுக்கு முந்தின நாள் சிவகார்த்திகேயன் அவரை வீட்டில் வந்து பார்த்தாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டர் அரசியல் கெப்பாசிட்டி இல்லைன்னு விக்ரவாண்டி தான் நிரூபிச்சு. அதனால விஜய் தலைவரா நிரூபிச்ச ஓட்டை நான் ஒத்துக்கிட்டு போறேன், அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து ஒரு அதே வேளையில நான் மட்டும்தான் அந்த லிவரேஜை கொடுத்துருக்கிறேன். ஓபிஎஸும் அன்புமணியும் விஜய் சிஎம் கேண்டிடேட்டா சொல்லி ஒரு ஆப்ஷனை ஓபன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ஷன் நடந்ததுன்னா எடப்பாடி வட தமிழகத்தில் காலி. ஒரு வேளையில அன்புமணி எடப்பாடின்னு சேர்ந்தா விஜய் என்டர் பண்றதுக்கே கஷ்டம். இது நான் சிச்சுவேஷனை பத்தி என் கருத்தை சொல்றேன். அதிமுகவும் விஜய் சேர்ந்தா, அதிமுக விஜயம் சேர்ந்தாதான் 24 பலத்தை நிரூபிச்சுட்டு சேர்ந்திருப்பாருன்னா என்ன பொறுத்தவரை அந்த பலத்துக்குள்ள மரியாதையை நான் கொடுத்துருப்பேன். சரி, பலம் நிரூபிக்காத விஜய எடப்பாடியை இன்னைக்கு மதிப்பு கொடுக்குறாரு. அதுதான் சொல்றேன். அவரு நான் மறுக்க வரல சார். நம்ம ரொம்ப கவனித்து பார்த்தாலும் அதிமுகவை எந்த இடத்துலயும் அவர் வந்து விமர்சிக்க தயங்குறாரு அல்லது விமர்சிக்கல. அதை நான் மறுக்கலையே. அப்படின்னா அது ஏதோ ஒரு ஆப்ஷன் அந்த கேட்டு நடந்த விஷயத்துல உண்மையை மறைச்சு என்னைக்குமே ரவீந்திர துரைசாமி பேச மாட்டாங்க. அதுதான் கேட்கிறேன். நடக்க போறதுல எக்ஸ் ஒன்ன ப்ரெடிக்ட் பண்ணலாம், ஒய் ஒன்ன ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அது ரைட்டா வரலாம், ஒரு தப்பா வரலாம். நடந்த விஷயத்துல நான் எதுவுமே நான் மறக்க மாட்டேன். சரி, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு கொடுத்த முக்கியம் எடப்பாடி பழனிசாமிக்கு பலகீனம். அவர் கொடுக்குறவங்க அவர் பலகீனம் சொல்றீங்க? கண்டிப்பா. எப்படி சொல்றீங்க? விஜய் எடப்பாடி அடிச்ச பிறகு நீ பிஜேபி கூட சேர்ந்த, இதுவும் பிஜேபி கூட டைரக்டாக தான் உறவு வச்சிருக்கிறாரு. அதை அடிச்ச பிறகு அவர் என்ன கேட்டிருக்கணும்னா, என் கூட்டணியில் நீ என்ன தப்பு கண்டுனு கேட்டிருக்கணும். அவர் கூட்டணியில் தப்பு இருக்குன்னு அவரே நினைக்கிறாரு. அப்போ அந்த கூட்டணியை கலத்தி விட்டுட்டு ஒருவேளை விஜய் கூட்டணியோட வந்தாலும் சரி, கூட்டணி இல்லாமலும் வரமாட்டாரோன்னு விஜய்க்கு ஒரு பிளேயர் அந்த அஸ்தை எடப்பாடி கொடுத்துட்டாரு. விஜய் அடிக்கிறது எடப்பாடிக்கு கூட்டணி அடிக்கிறாரு, பாஜக மைனஸ்ன்னு அடிக்கிறாரு. அவர் கூட்டணியில சேர்ந்தாச்சு. என்ன சொல்லிருக்கணும்னா, எங்க கூட்டணி சரியான கூட்டணி தான், தமிழ்நாட்டுக்கு தேவையான கூட்டணி தான், தம்பி விஜயும் விருப்பம் இருந்தா வாங்கன்னு சொல்லியிருக்கணும். நான் விஜய் எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த கூட்டணியை டிஃபெண்ட் பண்ணாம விஜய் எதிர்பார்க்கணும்னு சொல்றது எதிர்பார்க்க சொல்லல. அவர் என்ன சொல்ல, திமுகவை ஆட்சியிலிருந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அப்படி சொல்றாரு சார். அது புலிக்கு பயந்தவங்க என் முதுகுல படுத்துக்கன்னு சொல்லுவாங்க சார். கலைஞருக்கு எதிர்ப்பு இருந்து சார், ஸ்டாலினுக்கு எங்க சார் எதிர்ப்பு இருக்கு? ஸ்டாலினுக்கு எங்க சார் எதிர்ப்பு இருக்கு? எதுவும் இல்ல சார், ஆதாரம் இல்லை சார். சும்மா கருத்து பார்வையற்றர்கள் வன்மத்திலும் காழ்ப்புணர்ச்சியிலும் டேட்டா இல்லாம பேசிட்டு இருக்காங்க சார். அந்த நண்பர்கள் என் தம்பி மாதிரி தான், பேர சொல்ல நான் விரும்பல. சார் நீங்க கலைஞருக்கு எதிர்ப்பு இருந்தது நமக்கு தெரிஞ்சது. ஸ்டாலின் வந்து 45% வாக்கெடுத்து ஜெயித்தாரு. இப்போ 47 அவரை முன்னிறுத்தி வந்திருக்குது. இந்தியா தமிழ்நாட்டை காப்பாத்திட்டாரு, இந்தியாவை காப்பாற்ற போறாருன்னு 4வது இடம் போயிருக்கிறாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி விளவங்கோடு இடைத்தேர்தலில். நான் டேட்டாவோட தான் சொல்றேன். சிலருக்கு கசக்கலாம், சில பேர் தப்பா சொன்னவங்க நாங்க தான் சொல்லக்கூடியவங்க, நாளைக்கு ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு, இந்த உண்மையை மறைச்சிட்டே பேசக்கூடியவங்களுக்கு கசக்கலாம். நீங்க வேணா கட் பண்ணிடுங்க. என் தம்பி சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கருக்கும் என்னோட தம்பி ரங்கராஜ் பாண்டேக்கும் கசக்கலாம். ஆனா 4வது இடத்துக்கு போயிருக்காரு சார் எடப்பாடி பழனிசாமி விளவங்கோட்டில். அதே விளவங்கோட்டில் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போன சீமான், சில 100 ஓட்டுக்குள்ள கூட 500 ஓட்டுக்கு கீழே போன, நோட்டாவுக்கு கீழே லிஸ்ட்லேயே வராத சீமான் 3வது இடத்துக்கு வந்திருக்கிறாரு. என்னைக்கு ஜெயலலிதா அம்மையாரும் புரட்சி தலைவர் இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு போனாங்க, 3வது இடம் போயிருப்பாங்க. நான் மறுக்க வரல. சில இடங்கள்ல அந்த இது ராமதாஸ் ஜாதி அடிப்படையில் போலீஸான பெண்ணகரம் ஜெயலலிதாவே தோத்துருக்காங்க. தோத்துறது வேற திரவியம். இடம் எத்தனை பொசிஷன், 2வது இடம் வந்தாங்க திரவியம். 4வது இடம் போயிட்டாங்க ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போன ஒரு கட்சி கிட்ட. அப்ப இங்க வந்து சீமான் எடுத்த 8% எடப்பாடி பலகீனத்தில் எடுத்தது. ஜெயலலிதா 40 எடுக்கும்போது எடப்பாடி 20 போயிட்டாருன்னா 7 சீமான் தூக்கிட்டு போயிட்டாரு, 7 இந்துத்துவம் அண்ணாமலையும் தூக்கிட்டு போயிட்டாங்க, 7 திராவிட இயக்கம்னு ஸ்டாலின் உச்சத்துக்கு போயிட்டாரு. அப்போ அர்த்தம் கெட்டத்தனம் தானே திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற ஓட்டு சீமானுக்கு வந்திருக்குங்கிறது, திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற ஓட்டுங்கிறது இல்லையே. எடப்பாடி பலகீனப்படுறாரு,
அதுல திமுகவும் பலம் பெறுதே. அப்ப ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்ல, கலைஞருக்கு எதிர்ப்பு இருந்தவங்க தானே உண்மை. சரி, ஒரே நிமிஷம். அப்ப நீங்க வந்து டேட்டா இல்ல. இல்ல, ஓகே. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? களத்துல மக்கள் மத்தியில சொல்றீங்க. ஸ்டாலினுக்கு, திமுகன்னு சொல்றத விட ஸ்டாலினுக்கு எந்த விதமான திமுகவுக்கு இல்ல, ஸ்டாலினுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்ல அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்றது. அப்படின்னா திரு விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது வந்து எந்த வாக்கு அவருக்கு விஜய் திமுக விஜய் எப்படி பொசிஷன் அதிமுகல இருந்து வரக்கூடிய வாக்கு? நீங்க மொட்டையா சொல்றீங்க, மொட்டை சாத்தான் குட்டையில விழுந்துன்னு சொல்றீங்க. விஜய் தனிச்சு 214 இருக்கிறாரா, அன்புமணியோட கூட்டணி வச்சு நிற்கிறாரா? இப்போ என்ன அரசியல் பொசிஷன் அதை தானே பேச முடியும். அதனால அது பேசுறதுல அது இப்போ நான் வந்து யாரு வாக்கு அவர் இல்ல யாரு வாக்கு போகும்னு ஒரு விஷயம் இல்ல. அது சும்மா ஜெனரலா அகடமிக் இன்ட்ரெஸ்டுக்காக பேசலாம், நிறைய பேர் பேசுறாங்க. ரவீந்திரன் துரைசாமி அதையும் தாண்டி நுணுக்கமா பேசக்கூடியவன்னு பேர் எடுத்தவன். சரி, அதனால அவர் 214 போட்டு நிற்கும் போது ஒரு விதமா இருக்கும். அவர் அன்புமணி அவரை சிஎம்மா சொன்னா இன்னொரு விதமா இருக்கும். சரி சரி, நான் 234 நிக்கிறாருன்னா எப்படி இருக்கும்? 214 இருக்கும்போது மற்றவங்க எப்படி அதை எதிர்கொள்றாங்கிறதையும் பார்த்து தான் சொல்ல முடியும். சும்மா கண்ணை மூடிட்டு ஒரு இதை சொல்றது சரியா இருக்காது. க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் 214 கேண்டிடேட் போட்டா கேப்டன் விஜயகாந்த் கிடைச்ச மாதிரி, கமல்ஹாசனுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஓட்டு வலி கிடைக்கும். இப்போ இதே கமல்ஹாசன் ஒரு 6 மாதம் உழைச்சி தெளிவாக ஃபஸ்ட்டிலே கூட்டணி நானும் நண்பன் ரஜினிகாந்த் சொல்லாமல் தனியாக நின்று அந்த களத்தை ஆடி இருப்பாருன்னா 8-10க்கு போயிருப்பாருன்னு என் கணக்கு. ஆனால் கமல்ஹாசன் ஃபஸ்ட்டில் என்ன சொன்னார்? நானும் என் நண்பன் ரஜினிகாந்தும் சேர்ந்தால். அப்புறம் கடைசியாக தானே அவர் டீ பெட்டியை உடைச்சி திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம்னு சொன்னார். ஸோ இதிலெல்லாம் பல வித்தியாசங்கள் இருக்குது. அது என்ன கிடைக்குங்கிற அந்த களம் எப்படி அமையுது, என்ன சிச்சுவேஷனை வச்சு தான் சொல்ல முடியும். மற்றபடி சொல்றவங்களாம் தங்கள் ஆசைக்கும் சீமான் 8.2 எடுத்துறாருங்கிறது அவர் மேலே உள்ள பொறாமையிலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் களம் அமைவதற்கு முன்னாடி ஏதாவது பேசுவாங்க. அது ரவீந்திரன் துரைசாமிகிட்ட இல்லை. பட் க்ரௌட் புல்லர் ஒரு வாக்கு வங்கியை காட்ட முடியும். விஜய் இல்லை, அஜித் இல்லை, எந்த க்ரௌட் புல்லரையும் காட்ட முடியும், விஜயாலையும் காட்ட முடியுங்கிறது எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. சரி, ஓகே. இப்போ நீ எந்த இடத்துலையுமே கரெக்டாக அப்படியே அந்த நம்பரை சொல்ல மாட்டேங்க. சொல்ல முடியும். நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டே சொல்லிட்டோம்ல திரவியம். அன்புமணி ராமதாஸ் விஜயை சொன்னா எடப்பாடி காலி. அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி கிட்ட 35 சீட்டு ஒரு ராஜ்யசபாணி வாங்கினா விஜய் என்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம்ல. அப்ப இது தெரியாம எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? இந்த பக்கம் உள்ள அணியில அல்லது இந்த பக்கத்தோடு முன்னால் இருந்த ஆட்களோட வச்சு சொல்றீங்க. நான் இப்ப திமுக அணியில இருக்கக்கூடியவர்கள் ஒருவேளை இந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க. யாரும் போக மாட்டாங்க, கற்பனையே வேண்டாம், யாரும் போக மாட்டாங்க. ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். ஸ்டாலின் கலைஞர் புரட்சி தலைவி மக்கள் தலைவத்தோட ஒரு பெரிய தலைவராட்டு மிகப்பெரிய அளவில் இருக்காரு. இப்போ 30 லட்சம் மகளிர் உரிமை துறைக்கு உள்ள ஆட்களுக்கு, விடுபட்டவர்களுக்கு பணம் கொடுக்குறாரு. இதோட தாக்கம் என்னன்னு காங்கிரஸுக்கு தெரியும், பிசிகாவுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்டாலின் வந்து வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்காரு. அவர் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு இருக்குது. அதைத்தான் சொல்ல வந்தேன். விடவங்கோட்டில் இதில் ரொம்ப ஒரு மிதமிஞ்சிய நம்பிக்கை மாதிரி ஒன்றும் இல்லை. 35 சீட்டு ஸ்டாலின் வருவார், 48% ஓட்டு கெடுப்பாருன்னு ரவீந்திரன் துரைசாமி தான் சொன்னான். தப்பா சொன்னவன்னு நீங்க பட்டியல் போடுங்க. இப்போ கேட்குறேன் சார், நான் இப்போ தான் சொல்றேன். பழைய விஷயம் அப்போ நான் கரெக்டாக சொன்னவங்கிறனால எனக்கு கிரெடிபிலிட்டி இருக்கு. எனக்கு ராங் ஹோல்டர்னா டிஸ்டிங்ஷன் எடுத்தவன்னு சொல்லி தானே அதை சொல்ல முடியும். அதுக்கு ஆதாரமாக சொல்றது விளவங்கோட்டில் விஜயவசத்தோட தாரைய கட்பட்டுக்கு ஓட்டு அதிகம். உரிமை தொகை தான், மகளிர் உரிமை தொகை தான். 30 லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்க. அதோட எஃபெக்ட் என்னன்னு எனக்கு தெரியுது. தென் அவரோட கூட்டணிக்கு வந்து தேமுதிக போட்டி போடுறாங்க, டாக்டர் ராமதாஸ் போட்டி போடுறாரு. ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்புன்னா எடப்பாடி வச்சு ஜெயிக்க முடியாத தேமுதிக ஏன் திமுக நோக்கி ஆப்ஷனை ஓப்பன் பண்றாங்க? ஏன் டாக்டர் ஐயா ஆப்ஷன் ஓப்பன் பண்றாரு? தரவுகளோட தான் சொல்றேன் திரவியம். உங்களுக்கு என்ன தெரியும்? விஜய்க்கு மெரிட்டு முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வமும் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் விஜய் ஆப்ஷனை ஓப்பன் பண்றது மெரிட்னு தானே சொல்றேன் நான். இல்லை, ஒரு பேச்சு இல்லை சார். விசிக அல்லது காங்கிரஸ் இதில் ஏதோ ஒரு இந்த சீட் விவகாரத்தில், அந்த பேரத்தில் அல்லது அந்த உரையாடலில் ஒரு சின்ன சிக்கல் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி வருகின்ற இதெல்லாம் ஸ்டாலினுக்கு போல கண்டு பொறாமையும் பொச்சரிப்பையும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்ட அழுகல் மூளை ஆசாமிகளோட கருத்து தான். 2024 இதை தான் சொன்னாங்க. இன்டாக்டா இருக்கும் திமுகன்னு சொன்னேன். வெற்றி தொடர்றது வர இந்த அணி இன்டாக்டா இருக்குன்னு சொல்றேன். பட் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் இல்லை. என்னாலே தோற்கடிச்சு காட்ட முடியும். 1 to 1 நான் சொல்றத கட்சிகள் தயாரானா என்னால் தோற்கடிச்சு காட்ட முடியும். எல்லாருக்கும் சிஎம் ஆசை இருக்கு. ஸ்டாலினுக்கு சிஎம்ஆ இருக்கிறாரு. அடுத்தால அவருக்கு தான் வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. 24 நான் சொன்னதையும் மற்றவங்க சொன்னதையும் ஒப்பிட்டு பாருங்க சார். நான் டிஸ்டிங்ஷன் வாங்கியிருப்பேன், எக்ஸ்ட்ராடினரியா பாஸ் பண்ணியிருப்பேன். ஸ்டாலினை வீழ்த்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. வாய்ப்பு இருக்குது. இப்ப சீமான்
சீஃப் மினிஸ்டர் சேருக்கு முன்னாடி பிரபாகரன் படம் இருக்கிறத வரை நான் ஃபைட் பண்ணுவேங்கிறாரு. விஜய் தான் முதல்வர்னு சொல்லிட்டாரு. எடப்பாடி முதலமைச்சர் போஸ்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். அப்போ 3 முதல்வர்கள், அங்கே ஒரு முதல்வர் வெற்றி பெற்று நிற்கிறாரு. இவங்க 3 பேரும் தான் மற்ற ஓட்டை பிரிச்சுக்கணும். முதல் வரக்கூடிய ஸ்டாலினுக்கும் 2வது வரக்கூடிய எடப்பாடி பாஜக அணிக்கும் 20% வித்தியாசம் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. நான் திருப்பி திருப்பி 3 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டும் ஒரு ஒற்றை தலைமையின் கீழே வந்தால் ஸ்டாலினை தோக்கடிக்கலாம். அதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் நாங்கள் இப்போ விஜய் எடுக்கிற ஓட்டை எடுக்கட்டு, சீமான் எடுக்கிற ஓட்டை எடுக்கட்டு, எடப்பாடி எடுக்கிற ஓட்டை எடுக்கட்டு, 29 மோடி தலைமையில், வாஜ்பாய் தலைமையில் 98 வந்த மாதிரி மோடி தலைமையில் தோற்று போனவங்கலாம் சிஎம் கேண்டிடேட்டை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பிஎம் மோடி பின்னாடி வரலாம். 1 to 1 ஸ்டாலினை 29 தோக்கடிக்கலாம்னு நான் கருதுறேன். ஓகே சார். இப்போ நீங்கள் ஒரு சிந்தனை, உங்களுடைய கள நிலவரம், உங்களுடைய அனுபவம், தொடர்ந்து பார்க்கக்கூடிய இந்த அரசியல் பார்வை, இந்த அடிப்படையில் இப்படி தான் இருக்குது, இதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஒரு கட்சிக்குள்ள ஒரு சிந்தனை ஓட்டம் இருக்கும்ல, ஒரு சாரா இருக்கு. இப்போ காங்கிரஸுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு விஷயம் இருக்கலாம், பிசிகாவுக்குள்ள இருக்கலாம். யதார்த்தத்துல அப்படி இருக்கும் பொழுது அது நடக்க வாய்ப்பு இல்ல. திரவியம் காங்கிரஸே விஜய் வசந்தகுமார் வசந்தகுமார் தான் டெபாசிட் வாங்கின கட்சி. வாசம் வேற போயிட்டாப்ல. ஒண்ணுமில்லாத கட்சி. புதுசா ஒருத்தரோட கை கோர்ப்ப நம்ம புதிய இந்தியா கூட்டணியே பலம் டமாலாய் போகும். பலம் இப்போ விஜய் 30% 24 பலம் நிரூபிச்சிருப்பாரு. நான் பேசுவேன். பாம்பா பழுதானி தெரியாட்ட போய் எந்த அரசியல்வாதி ரிஸ்க் எடுப்பான்? இப்போ நீங்க வெற்றி கொடுத்துட்டு இருக்காரு ஸ்டாலின். எங்க ஒரு மாணவரணி போராட்டத்தில், கனிமொழி நடத்துகிற போராட்டத்தில் ராகுல் காந்தி வந்து நிற்கிறாரு. ஸ்டாலினுக்கு உயரம் என்ன? எதிரணி இருக்கக்கூடிய பிரதமர் மோடியை வந்து ராஜ்நாத் சிங் அனுப்பி கலைஞர் நினைவிடத்துக்கு வராரு, நாணயம் வெளியிடுறாரு. ஃபாரின் டெலிகேஷனில் கனிமொழி அனுப்புறாரு. யாரையுமே எடப்பாடி போனா போகுதுன்னு ஒரு தம்பித்துறை அனுப்புறாருன்னா என்ன பெரிய உயரத்தில் இருக்கிறாரு? இந்த உயரம் தெரியாம, இந்த உயரம் புரிஞ்சதும் விட்டுறக்கூடாதுன்னு காங்கிரஸ் எவ்வளவுக்குள்ள பதறாங்க. சாதாரண ஒரு மாணவரணி போராட்டத்துக்கு ராகுல் காந்தி போய் நிற்கிறாரு. இன்னைக்கு செல்வ பிறந்தகை இன்னைக்கு பொலிட்டிக்ஸ் பண்றாருன்னா அமித்ஷாவோட என்டிஏக்கு எதிராக இந்தியா கூட்டணி சார்பா அவர் இறங்கி பொலிட்டிக்ஸ் பண்றாரு. விட்டு கொடுத்த அணியை பெருசாக்கிறதுக்கு காங்கிரஸ் தயாரா இருக்கிறான். ஏன் விடுதலை சிறுத்தைகள் 0.7% ஓட்டு தானே எடுத்திருந்தாங்க. எல்லாம் தோத்து போய் ஒரு காம்பினேஷன் கமிஷன்ல தானே ஜெயித்துட்டு இருக்காங்க. அதுக்கான ஸ்டாலினுக்கு ஜாலரா அடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆர்கே நல்லா டெபாசிட் இழந்து 3வது போனவர் தான். மருது கணேசி ஜெயித்துருவாரு புலவப்படுதுன்னு நினைக்கும் போது அவர் டெபாசிட் இழந்து 3வது போனவர் தான். இதே சாட்சியா ஸ்டாலின். கலைஞர் உயிரோடு இருந்தார் என்றால் நடத்துனது ஸ்டாலின் தான். 25% வாக்கு தான் எடுத்தாரு. ஒன்னா நின்று ஒரு காம்பினேஷன் கமிஷன்ல ஜெயித்துட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் 0.7 தான். நீங்க கரெக்டா நடந்து விட்டீங்க. ஒரு காம்பினேஷன்ல ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அந்த காம்பினேஷன்ல உள்ளவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன ஒரு முரண்பாடுகள் இடங்கள் சார்பா வருகின்ற பொழுது அது அந்த விஜய் நோக்கி நகராதா வாய்ப்பு வரலாம். அதை எதிர்பார்த்துட்டு அவர் இருக்கிறாரா விஜய்? விஜய் தொட்டு வரேன். யாருக்கும் ஸ்ட்ரென்த் கிடையாது. யாருக்கும் ஸ்ட்ரென்த் கிடையாது. ஸ்ட்ரென்த் இல்லாதவங்க இவரை ஸ்ட்ரென்த்தா நினைச்சு நான் எனக்கு நினைக்கலாம்ல. பேசுவாங்களே தவிர செயல்பட மாட்டாங்க. அந்த இடத்துக்குள்ளதான் நான் சொல்றேன்னே. இது ஓபிஎஸும் அன்புமணியும் விஜய் ஆப்ஷனா எடுத்துட்டாங்கன்னு சொல்றேன். மற்றவங்க எடுக்கல. எடுத்தா நான் ஏன் சொல்ல மாட்டேன். இந்த உரையாடலே நம்ம எப்படி பிளான் பண்ணோம்னா, விஜய் ஒட்டி உள்ள இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க. தனிப்பட்ட விவாதங்களும் நேர்காணலும் நிறைய படுது. ஆதவ அர்ஜுனா ஒரு சேனலுக்கு பேசுறாரு. அந்த கட்சியில் உள்ள முக்கியமான நிர்வாகிகள் வந்து தொடர்ந்து குறித்து பேசிட்டே இருக்காங்க. ஸோ உங்கள் பார்வையில் இந்த 20 அல்ல 25ங்கிறது வந்து நிரூபிக்கப்படாத ஒன்று, அதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை. அது நீங்கள் கணிக்கிறது வந்து கணிக்கும் கரெக்டாக நம்பர் சொல்ல மாட்டீங்க. ஆனால் நீங்கள் சிங்கிள் டிஜிட் மாதிரி உங்களுடைய பார்வை இருக்கு. அவர் நிற்காமலே ரிட்டர்ன் ஆகி போயிடலாம். இப்போ இந்த கொஸ்டினே எழாது. சீமான் கண்டு பயந்து ரிட்டர்ன் ஆகியே போயிடலாம். இந்த கொஸ்டின் எழாது. நிற்கட்டு பார்ப்போம். அந்த அளவுக்கு ஏன் அந்த அளவுக்கு சொன்னா என்ன? நின்னாருன்னு சொல்லிட்டு போகிறோம். நீங்கள் ஒரு கதையை விடும்போது நிற்காம ஓடிடுவார் சீமான், உன்னோட கீழே போயிடுவோன்னு அச்சப்பட்டு ஓடிடுவாருங்கிற கதையை நான் ஏன் விடக்கூடாது? நம்பர் கதைங்கிறீங்க. எல்லாம் கதை தான். நீங்கள் ஒரு கதை விடுறீங்க, நான் பதிலுக்கு நிற்காமலே ஓடிடுவாருங்கிறத நான் பதிலாக சொல்கிறேன். சரி, நின்னா தானே என்னன்னு பார்க்க முடியும். நிற்காமலே ஓடிடுவாருன்னு நான் சொல்கிறேன். சார், ஒரு கட்சியை வந்து நீங்கள் திரு ரஜினிகாந்த் மாதிரியோ இல்லை சார், ஒரே நிமிஷம், ரஜினிகாந்த் மாதிரி ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்து சரி நின்னாருன்னா வச்சு அதோட என்ன பரவாயில்ல, அவங்க வந்து அடுத்த லெவல் போயிட்டே இருக்கிறாங்க. சார் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு லெட்டர் பேடா இருந்தாரு. மக்களவை தேர்தலில், இடைத்தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணல, பொது தேர்தலையும் மாற்றிக்கிட்டு இன்னும் 5 வருஷம் படம் நடிச்சுட்டு அடுத்த ஆளுன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா என்ன சார் செய்வீங்க? நிக்கட்டு பார்ப்போம். அது வரைக்கும் நம்பரை கேட்காதீங்கிறீங்க. அது நம்பர்லாம் சும்மா பிரச்சாரம், போலித்தனம், மோசடி.
அணி அமைஞ்சாதான் நின்னாதான் நம்பரை சொல்ல முடியும். அணி அமையிட்டு அவர் நிக்கட்டு. அதுக்கப்புறம் சொல்றேன். இதே நான் கேள்வி கேட்குறேன் சார். இதே நீங்க ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போது இந்த கருத்தை முன் வச்சுக்கலாம் நீங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. அவருக்கு வந்து ஒண்ணுமே இல்ல. அவர் கூட நிக்கட்டும் பார்ப்போம். அவருக்கு எந்த பலமும் இல்ல. ரஜினிகாந்த அவர் வந்து ஒரு charismatic ரஜினிகாந்த leader. அவர் வந்து சார், அவர் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு. இல்ல நான் நீங்க ஏன்டா பேசின எல்லா ஆதாரம் கேளுங்க. இப்பவும் இருக்கு. இருக்கு. நீங்க பேசின இந்த விஷயமும் இருக்கு. என்கிட்ட தான் கேள்வி கேட்குறீங்க. நீங்க பிரச்சாரம் தனியா பண்ணிடுங்க. உங்க இது சார்பா என்கிட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ரஜினியை தேடி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்தாரு. இவர் வந்து கோயம்புத்தூர்ல போய் மோடியை பார்த்து வெத்து வேட்டு செல்லாத நோட்டு விஜய்னு 6% ஓட்டு ஜெயலலிதா உயர்ந்தாங்க. வெத்து வேட்டு செல்லாத நோட்டு விஜய்னு முதல்ல நிரூபிச்சது ஜெயலலிதா. இவர் 2014 மோடி ரஜினியை பார்த்து வந்தார். இவர் மோடியை போய் பார்த்து தலைவா படம் இதுக்காக சுயநலமாட்டு அம்மா தாயே உலகத்தை காக்கும் ரட்சகியே என்னையும் காப்பாற்றமான்னு கெஞ்சி கூத்தாடி அந்த அம்மா கண்டுக்காதனால உங்களோட வியாபார யுக்திகள்லாம் என்கிட்ட நடக்காதுன்னு கண்டுக்காதனால நீங்கள் மோடியை பார்த்துக்கிட்டு 6% ஓட்டு ஜெயலலிதா உங்களோட தன்னோட முன்னோட கூடி காட்டினாங்க. விஜய் வெத்து ஓட்டு செல்லா நோட்டுன்னு ஜெயலலிதா நிரூபிச்சிருக்காங்க. அந்த டிஃபரன்ஸை பாருங்க. ரஜினியோட அதை ஒப்பிடவே முடியாது சார். அந்த டிஃபரன்ஸை பாருங்க. நான் சொல்லி முடிச்சிட்டேனே. ரஜினியை தேடி மோடி வந்தாரு. நீங்க மோடியை பார்த்து ஜெயலலிதா உங்களுக்கு செல்வாக்கு இல்லைன்னு 6% ஓட்டு அதிகப்பட்டு நீங்க தலைவா படத்துக்காக சுயநலத்துக்காக மோடியை பார்த்ததுல நீங்க ஒண்ணும் இல்லைன்னு முதல்ல நிரூபிச்சு காட்டினது ஜெயலலிதா அம்மையார். தரவு ஃபேக்ட். தரவு இல்லைன்னு சொல்றீங்களா? அதை ஒரிஜினா இது தரவு இல்லைன்னு சொல்லிடுவாரா? யார் இது தரவு இல்லைன்னு சொல்லிட முடியும்? அருள்ராஜ் சொல்லிடுவாரா? ஃபேக்ட் சார். நான் நிரூபிக்கிறேன் இதை. இல்ல ஒரு சந்திப்பு அவங்கள்ட்ட போய் நிக்கிறத வச்சு அவர் எதுவுமே இல்ல, அவருக்கு மக்கள் ஆதரவு இல்ல. அதான் சார் 6% இல்ல சார். இந்த பிரச்சனைகள்லாம் ஒண்ணு சேர்ந்து கூட பல பல கூறுகளை யோசிச்சு நம்ம ஒரு அரசியல் சார் அதான் நான் சொல்றேன். அரசியல் களத்துக்கு அதான் நான் சொல்றேன் சார். அன்புமணி இவரை ஏத்துக்கிட்டுன்னா எடப்பாடி காலி ஆயிடுவார் வடக்குன்னு சொல்றேன். அன்புமணி இவரை சிஎம் ஏத்துக்கிட்டா எடப்பாடி காலி ஆயிடுவார் கருத்தை நான் தானே சார் சொல்றேன். அந்த சீன் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு தானே சொல்ல முடியும். திரும்ப கேட்க விரும்புறேன் சார். நான் தெளிவா தான் சார். போர்ஸ் வரும்பொழுது சார் அவரை வந்து இவ்வளவு தூரம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் சார் இல்லையே. அன்புமணி இவர் அக்செப்ட் பண்ணா எடப்பாடி வட தமிழகத்துல காலின்னு நான் தானே சார் சொல்றேன். எடப்பாடி அன்புமணிக்கு 35 எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ கட்டா இவர் என்டர் பண்ண முடியாது. எப்படி புரிஞ்சுக்கணும்? தனிச்சு அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. பொலிட்டிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். கிட்ட வரணும், பக்கத்துல சூழ்நிலை எப்படி வச்சு தான் சொல்ல முடியும். அதான் உங்கள்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். உங்களுக்கு வீடியோவை இது பண்ணணும். உங்க சிரமம் எனக்கு தெரியுது. நான் தெளிவாகவே சொல்லிட்டேன். ஒரு சிரமம் இல்லை. நான் அது சரியான பதில் தான் எதிர்பார்க்க. சரியான பதில் சொல்ல முடியாதுங்கிறது தான். அன்புமணி விஜய் சிஎம் ப்ரொஜெக்ஷன், எடப்பாடி அவுட்டு. எடப்பாடி 35 சீட்டு ஒரு ராஜ்யசபா அன்புமணி கொடுத்துட்டாருன்னா போலரைசேஷன் வரும். ஸ்டாலின் ஜெயிப்பாரு. 2வது அன்புமணி எடப்பாடி வருவாங்க. விஜய் என்டர் பண்ணவே முடியாது. அதுதான் விக்கிரவாண்டியை நான் கணிச்ச கணிப்பு. நிச்சயமா. நான் தொடர்ந்து பேசும்போது எனக்கு இதில் ஒரே ஒரு உடன்பாடு இல்லாத விஷயம் இடைத்தேர்தல் உதாரணமாக காட்டுறது மட்டும்தான். மற்றபடி உங்களுடைய தரவுகளையோ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களோ அது உங்களுடைய பார்வை, உங்களுடைய கணிப்பு. அதில் நான் வந்து மாற்று கருத்து உங்க உரிமை. என்ன ஏற்றுக்கணும்னு கட்டாயம் இல்லை, ஏற்றுக்கல. பட் அதே அந்த ஒரு விஷயமே வச்சு ஒரு புதிய போர்ஸை வந்து ஒரு புதிய அணியை ஒரு புதுதை வந்து நம்ம குறைக்கலையே. நான் உங்களுக்கு எதிர்கட்சி தலைவரே கீழே தள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அன்புமணி உங்களை ஏற்றுக்கிட்டா இருக்குங்கிறத நான் தானே சொல்கிறேன். நீ இதை சொல்கிறோம் தானே நான் அதே சொல்கிறேன். ஸோ அந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் எப்படி வருதுன்னு தான் பார்க்க முடியும். கண்ணை மூடிட்டுக்கெல்லாம் ஓட்டுகள் இல்லை. இப்போ நீங்கள் வந்து எம்ஜிஆர் ஜெயிக்கும் போதே எம்ஜிஆர் 30% ஓட்டு எடுத்து தான் ஜெயித்தார். அவர் கட்சியில் உள்ள பிளவு அது வேற. என்றாலும் 4 முனை போட்டிங்கிறனால தான் அந்த 30% ஒருத்தர் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சுது. மும்முனை போட்டின்னா 30% ஆட்சியை பிடிக்க முடியாது. ஸோ இப்போ வந்து அன்புமணி ஏற்றுக்கிட்டா விஜய்க்கு அது பூஸ்ட்டு. சரி. அன்புமணியை எடப்பாடி மடக்கிட்டாருன்னா விஜய்க்கு அது பெரிய செட்பேக். இந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறீங்கன்னு பார்ப்போம். 4 முனை போட்டியில் ஒரு முனையில் விஜய் இருக்காருங்கிறத அக்செப்ட் பண்ணுறீங்களா? கிரவுட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ளவருக்கு ஓட்டு கிடைக்குன்னு முதல் இடத்துல நான் சொல்லிட்டேனே. விஜயகாந்த், கமலஹாசன் மாதிரி அவர் ஒரு முனை போட்டியில் அவர் சார். நான் உங்கள் பேட்டியில் எடுத்து பாருங்க நான் என்ன சொன்னேங்கிறத. இருக்காரு சார். நான் சொன்னேன், ஏற்கனவே சொல்லிட்டேனே இதை நான் உங்கள்கிட்ட. நன்றி, வணக்கம்.